Hi friends, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா the Combined Technical Service Examination வரப்போகுது. 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஜனவரி பிப்ரவரி போயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கும் டிஎன்பிசிக்கும் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். ஓகேங்களா? டிஎன்பிசி அப்படிங்கிறது இது தனி ஆர்கனைசேஷன். அதனால எலெக்ஷனுக்கு அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 2026 பொறுத்தவரையும் ஒரு 3 எக்ஸாம் இருக்கு. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், நான் என்ட்ரி போஸ்ட், அதுக்கப்புறம் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல். ஓகேங்களா? இது ரொம்ப கேப்லாம் இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் வரதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? அதனால இந்த இதில் இருக்குல்ல, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீசர்வேயிங் ஒர்க் வந்து நிறைய இடத்த ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் லேண்ட் சர்வேயிங் நிறைய கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அதேமாரி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சர்வேயிங் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டிங்க, எது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெட்டீரியல்ஸ், இல்லை ஐடி புக்கை படிக்கலாமா, டிப்ளமோ புக்கை படிக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் புக்கை படிக்கலாமா அப்படின்ட்டு. பட் நம்ம சர்வேயிங் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவலுக்குமே இதுல இருந்து ஒரு சாப்டர் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிப்ளமோ லெவலுக்குமே ஒரு சாப்டர் இருக்குது. நெக்ஸ்ட் இதே வந்து டிராப்ஸ்மேன் அண்ட் சர்வேயிங் போஸ்டிங், அதாவது ஃபீல்டு சர்வேயிங் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாப்டர் எதுல இருந்து வருதுன்னா இந்த சர்வேயிங் கொஸ்டின்ல தான், சர்வே சாப்டர்ல இருந்து தான் வருது. ஓகே, ஒரு 7 சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேனுக்கும் சரி ஃபீல்டு சர்வேயருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயிங் சப்ஜெக்ட்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? அதனால நீங்கள் ஓரளவு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஏன்னா சர்வேயை பொறுத்த வரையும் நீங்கள் ஐடி லெவலுக்கு இப்போ நம்ம பி எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் டைம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் விட்டுறப்ப ஐடி வந்து ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னாங்க. பட் ரீசெண்டாக நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுனது எல்லாத்துமே பி வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால இனிமேல் வரப்போகிற எக்ஸாமும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான வேக்கன்சி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசர்விங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாகவே இந்த சர்வேயிங். ஓகேங்களா? இந்த சர்வேயிங் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் கண்டென்ட். இன்ட்ரோடக்ஷன், லீனியர் மெஷர்மெண்ட்டு, காம்பஸ், தியோலைட்டு, லெவலிங், கான்டூரிங், ஏரியா அண்ட் வால்யூம், பிளேட் டேபிள் சர்வேங்க, ட்ராவர்சிங், ட்ரையாங்குலேஷன், டாக்கியோமெட்ரிக்கு, டைப்ஸ் ஆஃப் எரர், கரு அண்ட் ரிமோட் சென்சிங். ஓகேங்களா? என்ன ரீசன்னா இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து டயக்ராமேட்டிக்காகவும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டில் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ஐடி புக்கு இது இருந்தாலும் ஓகே. பட் இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சர்வேக்கு வேறு எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? எல்லாமே மேக்ஸிமம் இதிலேயே கவர் ஆயிடுது. ஓகே, நார்மலாக இன்ஜினியர் ஸ்கேல்னா என்ன, ஓகே ஸ்கேலில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆர்எஃப் அப்படிம்பாங்க, கிராஃபிக் ஸ்கேலு, இன்ஜினியரிங் ஸ்கேல் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த சர்வேயிங்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெர்னியர். ஓகேங்களா? வெர்னியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா, இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா டேரக்ட், எக்ஸ்டெண்டட் அண்டு ரிட்ரோகிரேட் வெர்னியர், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹைலைட் பண்ணியிருக்காரு. அந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நார்மலாக ஒரு செயின் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் சர்வேயிங் செயின் எல்லா செயினுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிக்சரைஸ்ட் வியூவில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி டேப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டிஃப்ரெண்ட் மெட்டாலிக், ஸ்டீல் டேப், இன்வர், ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் டேப் இருக்கும். அந்த டேப் பார்த்தீங்கன்னா பிக்சர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்செட் ராடு, ஓகே, ஆப்செட் ராடுக்கும் ரேஞ்சிங் ராடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்செட் ராடு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதேமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி கிராஸ் ஸ்டாஃப். ஓகேங்களா? அதனால் இந்த புக்கு நீங்கள் சர்வேயிங் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மிச்சம் இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் நமக்கு கலராக கொடுத்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க இந்த சர்வேயிங் சப்ஜெக்ட்டுக்கு.
அரௌண்ட் ஒரு 299 பேஜஸ் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட்லாம் போடாதீங்க, மொபைலில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ரொம்ப பாராகிராஃபும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் புக்கு, டிப்ளமோ புக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாராகிராஃபாக இருக்கும். ஒரு 2 or 3 பேஜஸ் படிச்சிங்கனாவே நீங்கள் டயர்டாகிடுவீங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான், எக்ஸாம் ரிலேட்டடான பாயிண்ட் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதனால் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்வேயிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இங்கே இப்போ தேவ் லைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த ஒவ்வொரு பார்ட்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 2 or 3 லைன்ஸில் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எக்ஸஸாக கண்டென்ட்டே இருக்காது. எதெல்லாம் ஃபேஸ் லைட்னா இது, ஃபேஸ் லெஃப்ட்னா அப்படிங்கிறது இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கான எம்சிக்கு கொஸ்டினும் கீழே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, எம்சிக்கு கொஸ்டின் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சர்வேயிங்க்கு மட்டும். ஓகே, அதனால் நீங்கள் டிராப்ஸ்மேன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபீல்டு சர்வேயிங்க்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சர்வேயிங்க்கும் டிராப்ஸ்மேனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் சிலபஸ் வந்து சர்வேயிங் தான். ஓகே, ஒரு 3 யூனிட்டோ என்ன மட்டும்தான் வேறு சப்ஜெக்ட் கேட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயிங் தான். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா, லெவலிங்க்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடு, ஓகே, ஹைட் ஆஃப் காலிமேஷன், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்குது. சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டைப்ஸ் ஆஃப் எரர்லாம் சொன்னோம்லாம், அது மாதிரி பிளேன் டேபிள் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனு. ஓகேங்களா, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதோட மெத்தடு. பிளேன் டேபிளில் நிறைய மெத்தட் இருக்கும், ஓரியன்டேஷன், பைசெக்டிங் மெத்தடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஓகேங்களா, அதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஓகே, காம்பஸ், பைசெக்டிங், பாயிண்ட்டு, ஓகே, அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரேடியேஷன் மெத்தட்லாம் இது, ட்ரேசிங் பேப்பர் மெத்தடு, எது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தடு அப்படிலாம் இதை கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த புக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கு இப்போ தான் எம்சிக்யூ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்தின் 1 or 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எம்சிக்கும் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.